ஓகே, ஸோ இந்த செஷன்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ESXi ஹோஸ்ட் வந்துட்டு அப்கிரேட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அப்புறமா ரோல் பேக் பண்ண முடியுமா அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலா பார்க்கலாம். இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின், சரிங்களா? இன்டர்வியூ கொஸ்டின். நான் வந்து ESXi அப்கிரேட் பண்ணிட்டேன் அல்லது ESXi பேட்சிங் பண்ணியிருக்கேன், அது ரோல் பேக் பண்ண முடியுமான்னு வந்து கேட்பாங்க. அதை நம்ம இப்போ வந்து ப்ராக்டிக்கலா பார்க்கலாம். ஸோ என்கிட்ட ஒரு ESXi இருக்குது, 2 ESXi இருக்குது, சரிங்களா? ESXi 01 வந்துட்டு 8.03ல இருக்குது, ESXi 02 வந்து பார்த்தீங்கன்னா 8.03ல இருக்குது. பட் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ESXi 02 இருக்குல்ல, அது இப்பதான் ரீசெண்டா நான் வந்து 7.0 வந்து 8.0க்கு அதை வந்து அப்கிரேட் பண்ணேன். அப்ப 7. இப்ப இன்னைக்கு தான் பண்ணேன், நான் 7.0 8.0க்கு அப்கிரேட் பண்ணேன். அப்படி பண்றப்ப அதான் இப்போ வந்து மறுபடியும் 7.0க்கு ரோல் பேக் பண்ணணும். அது பாசிபிளா அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்க போறோம். ஒரு ESXi ரோல் பேக் பண்ணணும் அப்படின்னா we will have to press shift R. அந்த ESXi கன்சோல் போகணும். நீங்க அதை எப்படி ரோல் பேக் பண்ணணும் அப்படின்னா, you will have to connect the console. ILO கன்சோல் எடுக்கணும். ILO கன்சோல், ஐடியா கன்சோல் எடுத்துட்டு ESXi ரீஸ்டார்ட் பண்ணிட்டு shift plus R பிரஸ் பண்ணீங்கன்னா we can able to roll back the ESXi. என்ன ரீசனுக்காக ரோல் பேக் போவோம்? சம்டைம்ஸ் ESXi அப்கிரேட் பண்ணதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு இஷ்யூ வந்திருக்கலாம். லைக் நெட்வொர்க் டிஸ்கனெக்ட் ஆகலாம், அல்லது டேட்டா ஸ்டோர் டிஸ்கனெக்ட் ஆகலாம், அல்லது அன்யூஷுவலா பிஹேவ் பண்ணலாம், அடிக்கடி ரீஸ்டார்ட் ஆகலாம், அல்லது ஹங் ஸ்டேட் போகலாம். இந்த மாதிரி சில அன்யூஷுவல் பிஹேவியர் இருந்தா we will roll back. ஒரு அப்கிரேட் பண்ணதுக்கு அப்புறம் அல்லது ESXi பேட்சிங் பண்ணுவோம். 7.0லயோ இல்லை 8.0லயோ ஒரு பில்ல இருந்து இன்னொரு பில்டுக்கு பேட்சிங் பண்ணுவோம். அப்படி பேட்சிங் பண்றப்ப கூட இந்த மாதிரி அன்யூஷுவலா பிஹேவ் பண்ணிச்சுன்னா we can roll back. சரிங்களா? அந்த ரோல் பேக் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். அப்படி நீங்க ரோல் பேக் பண்றீங்கன்னா உங்களோட டேட்டா அப்படியே தான் இருக்கும். அந்த டேட்டா எந்த ஒரு மாற்றம் இருக்காது. அதுல இருக்க டேட்டா ஸ்டோர்ஸ் எல்லாமே கனெக்ட். இப்ப இந்த ESXiல நான் திருப்பி ஃப்ரெஷ்ஷா ஒரு OS இன்ஸ்டால் பண்றேன்னா இந்த டேட்டா ஸ்டோர் எல்லாமே மறுபடியும் நான் மேப் பண்ற மாதிரி இருக்கும். நெட்வொர்க்ஸ் எல்லாமே மறுபடியும் மேப் பண்ற மாதிரி இருக்கும். பட் அதே இது நான் ரோல் பேக் பண்ணிட்டேன்னா அங்க என்ன இருந்துச்சோ அது அப்படியே இருக்கும். அந்த இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரிங்களா? இப்ப அதை பார்க்கலாம். ஸோ அசியூம் தட் இப்போ நம்ம ஒரு ஐடிராக் எடுத்திருக்கோம், இல்லை ஒரு ILO எடுத்திருக்கோம்னு நினைச்சுக்கோங்க. நம்ம ESXi இதுதான் நம்மளோட 7.0 போட்டுக்கலாம். இதுதான் அது ESXi. இப்போ நான் என்ன பண்ண போறேன், F12 பிரஸ் பண்ணா press F12 to shut down or restart. சரிங்களா? இப்போ இது பேர் ESXi 02 192.168.2.2.61. சரிங்களா? இப்போ இதை தான் நம்ம வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்ண போறோம். இது கரண்டா 8.03ல இருக்குது. we are going to roll back to 7.0. இதுக்கு முன்னாடி 7.03ல இருந்தது, அங்கிருந்து ரோல் பேக் பண்ண போறோம். இப்போ நான் F12 பிரஸ் பண்றேன். இப்போ F12 பிரஸ் பண்ணி ரூட் பாஸ்வேர்ட் கொடுத்ததையும் ஷட் டவுன் பண்ணாம ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க இருக்குது. F11 பிரஸ் பண்றேன், ரீஸ்டார்ட் பண்றேன். டியூரிங் த ரீஸ்டார்ட் we will have to press shift plus R. அது ஒரு செகண்ட் தான் வரும். அந்த ஒரு செகண்ட்ல டக்குன்னு போயிடும். அதனால ரீஸ்டார்ட் ஆகுறப்ப நீங்க shift plus R வந்து கண்டினியூஸா பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ shift plus R வந்து நான் பிரஸ் பண்றேன். ஓகே, இப்போ shift plus R பிரஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? VMware ஹைப்பர்வைசர் காமிக்குது பாத்தீங்களா? VMware ஹைப்பர்வைசர் ரெக்கவரி இன்ஸ்டால் ஹைப்பர்வைசர். இதுல வந்து 7.0 இருக்குது, 8.0 இருக்குது. The current default hypervisor will be replaced permanently. Do you want to roll back? அவன் தெளிவா சொல்றான். நீங்க வந்துட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா கரண்டா 8.0 இருக்கு, 7.0 இருக்குது. இதை நீங்க ரோல் பேக் பண்ணிட்டீங்கன்னா பெர்மனண்டா ரீப்ளேஸ் ஆயிரும். பண்ணவா அப்படின்னு கேக்குது. நீங்க எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ரோல் பேக், என் கொடுத்தீங்கன்னா கேன்சல். சரிங்களா? நான் வந்து இப்போ எஸ் கொடுக்குறேன். நல்லா ஆவச்சுக்கோங்க. டியூரிங் த ரீஸ்டார்ட் we will have to press shift plus R. சரிங்களா? shift plus R வந்து பிரஸ் பண்ணணும். இப்போ I'm going to press Y, roll back. சரிங்களா? Y கொடுத்தோம்னா ரோல் பேக் அர்த்தம். ஸோ லெட் மீ டேக் அ ஒய்ஸ்ட் கீபோர்ட். சரி, ஓகே. இப்போ நான் வந்து ஒய் பிரஸ் பண்றேன். ஒய் பிரஸ் பண்ணிட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சு. சி, மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகிட்டு என்னோட ப்ரீவியஸ் வெர்ஷன் என்னவோ அந்த வெர்ஷனுக்கு போயிடும். இந்த பாருங்க 7.0க்கு வந்துருச்சு பாருங்க.
இதை மறுபடியும் 7.0 8.0 கொண்டு வரணும் அப்படின்னா மறுபடியும் நீங்க அப்கிரேட் தான் பண்ணணும். வேற எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. நீங்க வந்து அதை ஃபுல் அண்ட் ஃபுல் அப்கிரேட் தான் பண்ணணும். இப்போ வீசென்ட்ல கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நாட் ஸ்பானிங்ல இருக்குல்ல, 8.0 இருக்கு. கொஞ்ச நேரத்தில் இது வந்து 7.0 மாறிடும். இந்த ESXi 2 அப்படிங்கிறது 7.0 மாறிடும். லெட்ஸ் see ஃபுல்லா லோட் ஆகட்டும். இது முக்கியமான இன்டர்வியூ क्वेश्चन அண்ட் ஆல்சோ உங்க என்விரான்மென்ட்ல நீங்க சம்டைம்ஸ் பண்ற மாதிரி வரும் இது. பிரதர் ஹலோ சொல்லுங்க. சொல்லுங்க பிரதர். இதுக்கும் வந்து ப்ரீ செக்ன்றது அந்த மெயின்டெனன்ஸ் மோடு, அதுக்கப்புறம் டவுன் டைம் இதெல்லாம் வாங்கி தான் பண்ணுவோம். கரெக்ட்டா? கண்டிப்பா மெயின்டெனன்ஸ் மோடு போட்டு தான் பண்ணணும். மெயின்டெனன்ஸ் மோடு போடாம பண்ணக்கூடாது. மெயின்டெனன்ஸ் மோடு போட்டு விஎம்ல மைக்ரேட் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஆஃப் கோர்ஸ் நீ இது வந்து டிஃபால்ட்டான ஒரு இது மெயின்டெனன்ஸ் மோடு போடாம நீங்க ESXல கை வைக்க கூடாது. இத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, थैंक यू. சரிங்களா? ஃபைன். சோ இப்போ பாருங்க 7.0க்கு மாறிடுச்சா? இப்போ நான் வந்துட்டு என்னோட vCenter போய் பார்க்குறேன். vCenter இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மாறிடும். இப்போ லோட் ஆயிட்டு இருக்கு. லோட் ஆகி முடிச்சோடனே vCenter மாறிடும். இப்படி தான் வந்து நம்ம ரோல் பேக் பண்ணணும். ஸோ ரோல் பேக் பண்ணுறது ஈஸி தான், ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஜஸ்ட் ஷிஃப்ட் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் பண்ணிங்கன்னா ரோல் பேக் ஆயிரும். பட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு யோசிச்சுக்கோங்க, இதுக்கு பண்ணுறது கரெக்டாக தப்பா, மெயின்டெனன்ஸ் மோடில் இருக்கா, அதெல்லாமே யோசிச்சுக்கோங்க. இது ரோல் பேக் வந்து நீங்கள் ILO கனெக்ட் பண்ணி பண்ணணும் அல்லது ஐடியா கனெக்ட் பண்ணி தான் பண்ணணும். அதில் தான் பண்ண முடியும், வேற எதுலையும் பண்ண முடியாது. ஓகே, தென் ரோல் பேக் இன்னும் லோட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஸோ லோட் ஆகட்டும். எனி டவுட்ஸ் இதில்? டவுட் இருந்தா கேளுங்க, இல்ல நெக்ஸ்ட் செஷன் போறேன். இல்ல இப்போ டவுன்கிரேட் ஒரு 2 டேஸ் கழிச்சு பண்ணலாம்னா பண்ணலாமா? பண்ணிக்கலாம், நீங்க எப்பனாலும் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்னாலும் பண்ணு. ஓகே. எப்பனாலும் உங்களுக்கு எப்ப இஷ்யூ இதுல இருக்கு அப்படி நீங்க தெரிய வருதோ அப்ப நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். இது டவுன்கிரேட் நம்ம சொல்ல முடியாது, ரோல் பேக் தான் நம்ம சொல்லணும். அத பிரதர், இது வந்து டவுன்கிரேட் அப்கிரேட் இதெல்லாம் பண்றது வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து வீக்கெண்ட்ல தானே பண்ணுவோம், வீக் டேஸ்ல பண்ண மாட்டோம். கரெக்ட்டா? அப்கிரேட் பண்றது வந்து நாங்க சேஞ்ச் கிரியேட் பண்ணி பண்ணுவோங்க. நீங்க எப்பயுமே அப்கிரேட் பண்றது சேஞ்ச் கிரியேட் பண்ணி பண்ணுவோம். அப்புறம் இது பண்றது வந்துட்டு நம்ம எப்பனாலும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம ஹோஸ்ட் மெயின்டெனன்ஸ் மோட்ல தான் இருக்குது, அதனால எப்பனாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, ஏன் ஹோஸ்ட் மெயின்டெனன்ஸ் மோட்ல வச்சு என்ன ஆகும், அதுல இருக்கிற VMஸ்லாம் வேற ஹோஸ்ட்டுக்கு போயிடும். ஸோ அப்போ ஆப்வியஸா அது வேற எதுக்கும் இம்பாக்டே கிடையாது, அதனால நீங்க எப்பனாலும் பண்ணிக்கலாம். இந்த கிளஸ்டர் லெவல்ல H and DRS இருக்குதுனால மெயின்டெனன்ஸ் மோடு போட்டு நம்ம பண்ணிடலாம் தைரியமா. கரெக்ட்? ஆமா ஆமா ஆமா. ஓகே. பட் பிஃபோர் தட் ரிசோர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி, கிளஸ்டர் ரிசோர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டு பண்ணுங்க, அவ்வளவுதான். சரி, ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க ESXi வந்து 7.0 வெர்ஷனுக்கு வந்துருச்சு. புரிஞ்சுதா? ப்ராக்டிகலா காமிச்சிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் செஷன் போறேன். எது டவுட்ஸ் தான் கேளுங்க, நெக்ஸ்ட் செஷன் போறேன். ரெடி. ஸோ ESXi வந்துருச்சு, இது வந்துருச்சு. ஓகே, ஓகே.